மே மாதம் 13ஆம் தேதி பாஸ்கா 6ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 15 மற்றும் 22 முதல் அதிகாரம் 18 இறைவசனம் 1 வரை. அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்துச் சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோயில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேல திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருள்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லோருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவில் இருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியுவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வசனங்கள் 12 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொன்னேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, புத்தர் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. ஒரு முறை கொள்ளையர்கள் பலர் ஒரு ஊரை முழுவதுமாக கொள்ளையடித்துவிட்டு அந்த ஊரை ஒட்டுமொத்தமாக தீக்கிரையாக்கினார்கள். பலத்த பொருட்சேதமும் பெரும் உயிர்ச்சேதமும் ஏற்பட்டது. ஊரே அடையாளம் தெரியாத அளவிற்கு உருக்குலைந்தது. அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு நபர் சம்பவத்தன்று வெளியூர் சென்றிருந்தார்.
அவருடைய ஒரே அன்பு மகன் மட்டும் வீட்டில் இருந்தான். தந்தை திரும்பி வந்தவுடன் தன் வீடு தீக்கிரையாக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அழுது புலம்பினார். தனது வீட்டிற்கு அருகிலேயே எரிந்த பிணம் ஒன்று கிடந்தது. அது தனது மகன் பிணம் என்று எண்ணி அதை சாம்பலாக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்தார். அதே இடத்தில் மீண்டும் வீடு கட்டி தனது அன்பு மகனின் சாம்பலுக்கு தினமும் பூஜை செய்து வந்தாராம். ஆனால் நடந்ததோ வேறு. அவர் மகன் தீ விபத்தில் எரிந்து சாகவில்லை. கொள்ளையர்கள் அச்சிறுவனை சிறைப்பிடித்து சென்றிருந்தனர். சில நாட்கள் கழித்து மகன் கொள்ளையர்களிடமிருந்து தப்பி தன் தந்தையை தேடி வீட்டிற்கு வந்தான். தந்தை கதவை பூட்டி வீட்டிற்குள் இருந்தார். மகன் கதவை தட்டி, அப்பா, உங்கள் மகன் வந்திருக்கிறேன், கதவை திறங்கள் என்றான். தந்தையோ, நீ என் மகனாக இருக்க முடியாது, என் மகன் இறந்து விட்டான். இதோ அவனது சாம்பலுக்குத்தான் இப்போது கூட நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். என் எதிரிகள் ஏதோ சதி செய்து உன்னை இங்கு அனுப்பியிருக்கிறார்கள். நீ என் உண்மையான மகனாக இருக்க முடியாது, மரியாதையாக போய்விடு என்று சொல்லிவிட்டார். மகனும் ஏமாற்றத்தோடு திரும்பினானாம். புத்தர் சொல்லக்கூடிய இந்த கதையானது உண்மை இல்லாதவற்றை உண்மை என்று நம்பி ஏமாந்து போகக்கூடிய மனித மனப்பக்குவத்தை அழகுற விளக்குகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வருகின்ற பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார் என்று உரைக்கின்றார். நம்மில் பலர் உண்மை இல்லாதவற்றை உண்மை என்று எண்ணிக்கொண்டும் அரைகுறை உண்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 3 உதாரணங்களை பார்க்கலாம். முதலாவதாக, செல்வச் செழிப்பினாலும் வசதிகளினாலும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் நிறைவும் வந்துவிடும் என்று நாம் நம்புகின்றோம். இதையே உண்மை என்று எண்ணுகின்றோம். ஆனால் வாழ்வின் உண்மைகளை அறிந்தவர்கள் இது உண்மையில்லை என்று அறிவர். எடுத்துக்காட்டாக, இறைமகன் இயேசு கிறிஸ்து மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால், அதாவது செல்வச் செழிப்பினால் ஒருவருக்கு வாழ்வு, அதாவது மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வு வந்துவிடாது என்று கூறுகின்றார். லூக்கா 12:15. இரண்டாவது உதாரணம், வாழ்வின் மகிழ்ச்சி நமக்கு வெளியே உள்ளது என்பது நாம் பற்றி பிடித்திருக்கிற இன்னொரு உண்மை, அதாவது உண்மை என்று எண்ணுகின்ற ஒன்று. எனவேதான் மகிழ்ச்சியை தேடி பணம், பொருள், செல்வம், புகழ் ஆகியவற்றை தேடி நாடி ஓடுகிறோம். அவை நம்மை வந்தடைகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியாக மாறிவிடுவோம் என்பது நமது கணிப்பு. ஆனால் வாழ்வின் மகிழ்ச்சி நமக்குள் இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதுதான் சரியான உண்மை. 3வது உதாரணத்தை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிறது. ஏதென்ஸ் நகர மக்கள் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என்று எண்ணி அத்தகைய உருவங்களையே கடவுள் என்று எண்ணினர். அவர்களுக்கு புனித பவுல் முழு உண்மையை, அதாவது கடவுளை பற்றிய சரியான பார்வையை வழங்கியதே முதல் வாசகம். இன்று கடவுளை பற்றிய கருத்தாக்கத்தில் இருவிதமான தவறுகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் படிக்காத பாமரர்கள் ஒரு சில திருத்தலங்களில் இருக்கின்ற மனித கையால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள், சுரூபங்கள் ஆகியவை மிகவும் வலிமையானவை, ஆற்றல் வாய்ந்தவை என்று அந்த இடங்களுக்கு சென்று அவற்றிற்கு அதீத அழுத்தம் கொடுக்கின்றனர். இத்தகைய உருவங்களும் சுரூபங்களும் கடவுளையும் புனிதர்களையும் அடையாளப்படுத்துகின்றன என்ற உண்மையை உணராமல் கடவுளும் புனிதர்களும் இவற்றில் சிறைப்பட்டு கிடப்பதாக எண்ணுகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறமோ படித்தவர்கள் கடவுளை பற்றிய தங்களுக்கென ஒரு பார்வையையும் கருத்தாக்கத்தையும் தங்களது மனதில் உருவாக்கி கொண்டு கடவுள் இத்தகையவராகவே இருக்கிறார் என்று எண்ணுகின்றனர். மேற்கண்ட இரண்டுமே சிலை வழிபாட்டோடு தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமானது. இத்தகைய அரைகுறை உண்மை நிலையை விட்டுவிட்டு முழு உண்மையை நோக்கி நகர நாம் முயற்சிப்பது அவசியமானது. இங்கு சிக்கல் என்னவென்றால், வாழ்வை பற்றிய அடிப்படையான உண்மைகளில் எது சரியானது, எது தவறானது என்பதை மனித முயற்சிகளால் மட்டும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. இதற்கு நமக்கு துணையாக இருக்கின்றவர் தான் தூய ஆவியானவர். நமக்குள்ளிருந்து நம்மோடு பேச துடிக்கும் அவருக்கு எந்த அளவிற்கு நாம் நமது காதுகளை பட்டை தட்டிக் கொள்ளுகிறோம், எந்த அளவிற்கு அவருக்கு செவிமடுக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற கேள்விகளை நம்மை பார்த்து எழுப்புவது மிகவும் அவசியமானது. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை இல்லாதவற்றை உண்மை என்று பற்றி பிடித்து வாழுகிற பொழுது எங்களது வாழ்வை நாங்களே தோற்கடித்துக் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து முழு உண்மைக்கான தேடலை எங்களில் வளர்த்து கொள்ள
எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். உண்மையின் ஆவியே வாரும், ஒளியில் எம்மை நடத்தும். இயேசுவின் வார்த்தை வெளிப்படும், இருள் நீங்கி வாழ்வு மலரும். தூய ஆவியே பேசும் குரலே, தூய்மையின் பாதை காட்டும் ஒளியே. எங்கள் உள்ளம் உம்மை நாடும், என்றும் எம்மோடு தங்கும் ஆவியே. சொல்லாத பல உண்மை உண்டு, சுமக்காத மனம் பலவீனின்று. அன்பான ஆண்டவர் வாக்கினிலே தவிக்கும் உள்ளம் வழி நடத்துவார். தடுமாறும் பாதை நேராகும், உம்முடைய சத்தம் கேட்கும் போது உயிரெல்லாம் புதிதாய் மாறுமே. தம் சொந்தமாய் எதையும் பேசா, தந்தை மகனின் மகிமை காட்டா. இயேசுவின் அன்பை உலகறிய இனிய ஆவியார் சாட்சி தருவார். உண்மையின் தீபம் ஏற்றி வைத்து உலகம் முழுதும் ஒளி பரப்பி, அன்பின் வரே எங்கள் ஆறுதலே. கண்ணீரின் நிறவில் துணையாவே, காயங்களின் நேரத்தில் மருந்தாவே. சோர்வுற்ற உள்ளம் எழும்பிடவே, சக்தியின் ஆவியாய் நிரப்புவீர். தந்தையின் மகிமை மகனிலே, மகனின் அன்பு எங்களிலே. ஆவியார் வாழும் இதயமெல்லாம் அருளின் ஆலயமாய் மாறுமே. வாரும் தூய ஆவியே, வாழ்வை மாற்றும் நெருப்பே. உண்மையின் பாதை காட்டி உம்மில் என்றும் நடத்துமே. உண்மையின் ஆவியே வாரும், ஒளியில் எம்மை நடத்தும். இயேசுவின் வார்த்தை வெளிப்படும், இருள் நீங்கி வாழ்வு மலரும். தூய ஆவியே பேசும் குரலே, தூய்மையின் பாதை காட்டும் ஒளியே. எங்கள்